ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சவுண்ட் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ப்ரோ அப்படின்ற கம்பெனி தான், MA 7000. என்ன ஃபால்ட்டுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல கொடுத்து அவங்க அப்படியே ரொம்ப நாளாக வச்சுருந்த மாதிரி அப்படியே ஃபால்ட்டு பார்க்காம அப்படியே கொடுத்துருந்துருக்காங்க. பார்த்தா தெரியும், எல்லாமே கழட்டி தான் கிடந்தது. பார்த்தா தெரியும், ரெசன்ஸ்லாம் பர்னாக இருக்குது, வேறெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னு தெரியல. இந்த சேனல் 2 சேனலுமே கழட்டியாக தான் இருந்தது. எங்கே கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் ஒட்டி இருந்திருக்கு, அங்கே தான் கொடுத்ததா சொன்னாங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போயிருக்கு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபியூசபிள் வந்து ஸ்டாண்டிங் டைப் போடாமல் நார்மலாக பெட் டைப்பே போட்டிருக்காங்க. இதில் வரது ஒரிஜினாலிட்டி அது வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அப்படி போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் அங்கங்கே அடித்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஆம்பை வந்து ரன்னிங் விட போகிறோம். இப்போ வந்து இதை ஆன் பண்ண முடியாது, வெறுமனையாக என்ன ஃபால்ட்டில் இருக்குதுன்னு தெரியல. அதனால் நம்ம ஒன்றா ஃபால்ட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆன் பண்ணி பார்த்துடலாம், டெஸ்டிங் பார்த்துடலாம். இது மட்டும் இல்லை, ஒரு 3 ஆம்பு ஒரு 4 மிக்சர் அமைச்சிருந்தாங்க. 2 ஆம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், அதோட போர்டு. இது ஒரு ஆம்பு போர்டு, இது 2 ஒரு ஆம்பு போர்டு பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் நோண்டி தான் வச்சுருந்தாங்க. நான் பரவாயில்ல, நம்ம பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆம்பு தான் ரொம்ப நோண்டிட்டாங்க. எப்படி சொல்லனே தெரில, அவ்வளோவுக்கு நோண்டி இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், அதே ஆம்பு தான். எல்லாமே சிஎம் மாடல். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நோண்டி இருக்குன்னு ட்ராக்கெல்லாம் பர்னாகி கிடக்கு. இந்த பிசிபியே ஒன்றும் இல்லை, லிமிட்ரு பிசிபியே கிடையாது. அதில் இருந்த பிசிபியே இல்லை, அவங்க கொடுக்காம விட்ருக்காங்க கழட்டி ரிப்பேர் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க மாஸ்பெட் எதுவுமே இல்லை, எம்டியாக தான் வந்தது அவங்க கொடுக்கதே. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நிறையா பர்னாக இருக்குது அங்கங்கே, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுவுமே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு சேனலும் இருந்தால் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி இருக்குது பாருங்கள், அதில் இல்லை. அதுவும் இல்லாமல் மற்றதெல்லாம் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே மிக்சர்லாம் சர்வீஸ் பண்ணியாச்சு, அவங்களுக்கு 4 மிக்சர்லாம் சர்வீஸ் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் கிடக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பு வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆடியோ டெஸ்ட்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பு வந்து நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இதில் நான் செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போர்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே பொருளெல்லாம் நல்லாயிருக்கு, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கம்பெனி ஆரம்பத்தில் போட்டது அப்படியே இருக்குது, எதுவுமே மாற்ற கிடையாது அவங்க. அதுவும் இல்லாமல் எல்லா பொருளும் போகவும் இல்லை, அது ரிசார்ட் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்ன வேலையுனே தெரில. அதெல்லாம் போடவே கூடாது. இப்படியெல்லாம் போட்டால் ஒரே சேமாக போடணும், இல்லைன்னா சின்ன ஒரு மைனூட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வெளியே கூடினாலுமே அங்கே லோட் ஆகும், டிரான்சிஸ்டர் லோட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி எங்கிட்டலாம் நிறையா பர்னாக இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா டிரைவரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 127 டிப்பு இது போட்டிருக்காங்க. இது 122 போட்டிருப்பாங்க. இது வந்து போடவே கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்லிங்டன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாருங்கள், A19 சரியா தெரில, சாரி, ஒரு நிமிஷம், 1930 இந்த சீரீஸில் போட்டிருக்காங்க. அப்படி இல்லாட்டினா பிசிபியில் கொடுத்துருப்பாருங்க. அந்த சீரீஸில் டிரான்சிஸ்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக டார்லிங்டன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. இது வந்து யூஸ் பண்ணனால மேபி ஃபால்ட் வந்திருக்கலாம். அதாவது இதுதான் யூஸ் பண்ணணும். டிரான்சிஸ்டர் போட வேண்டிய இடத்துல டிரான்சிஸ்டர் தான் போட வேண்டியணும், டார்லிங்டன் போட வேண்டிய இடத்துல டார்லிங்டன் தான் போடணும். நம்மள பார்த்திங்கன்னா நிறையா அந்த ரெசன்ஸ்லாம் இல்லை, ட்ராக்குமே நிறையா இதாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பிசிபி கீழே எப்படி இருக்குன்னு தெரியல, ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. வாங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன போயிருக்கோ எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு நம்ம போன பொருளெலாம் புதுசாக போட்டுட்டு ஆம்பை ரன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பு வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி முடித்தாச்சு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபியூசபிள்லாம் வேறு போட்டிருந்தாங்க, நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக ஃபியூசபிள் ஃபுல்லாமே ஸ்டாண்டிங் டைப்பே போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டிரான்சிஸ்டர்லாம் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே,
அதாவது இதுக்கு முன்னாடி டார்லிங்டன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம நார்மல் டிரான்சிஸ்டர் போட்டு கரெக்டாக பண்ணியாச்சு. மற்றபடி போர்டில் அந்த பர்னாக இருந்தது எல்லாமே நம்ம செக் பண்ணி போட்டாச்சு. டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பவர் டிரான்சிஸ்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஹை வோல்டேஜ் செக்ஷனு, இதுக்கும் இது கீழேயும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 3 மட்டும்தான் நல்லா இருந்தது, இது 3 கீழே 3, மற்ற எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டயோட ரெக்டிஃபையர் இருக்குல்ல, இந்த ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒன்று போயிருந்தது, இன்னொன்று வந்து கழட்டிட்டாங்க, அதில் இல்லை, அவங்க கஸ்டமர் கொண்டு வரும்போதே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரெண்டுமே எடுத்துகிட்டு ஒரே மாதிரியே ஒரிஜினாலிட்டியாக போட்டுட்டோம். மற்றபடி சொல்லணும்னா வேறு சின்ன சின்ன காம்பவுண்டெல்லாம் போயிருந்தது, டிரான்சிஸ்டர்லாம் பொடி பொடி டிரான்சிஸ்டர்லாம் போயிருந்தது, அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஒரு ஆடியோ டெஸ்ட்டு பார்க்கலாம் ஆன் பண்ணி. முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் போன பொருளுங்க, பவர் டிரான்சிஸ்டர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணது, ஃபியூஸுகளெல்லாம் சேஞ்ச் பண்ணது. இது வந்து நம்ம சொன்னோம்ல டார்லிங்டன் டிரான்சிஸ்டர்னு, அதனால் இது யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம நார்மல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ரெசன்ஸு சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்லாம் போயிருந்தது, அதெல்லாம் மாற்றியாச்சு. இதுதான் அந்த டயோடு ரெக்டிஃபையர், இது வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அதுவுமே காலெல்லாம் லெக்கெல்லாம் சரியில்லாமல் தான் இருந்தது, அதனால் நம்ம எடுத்துகிட்டு மாற்றியாச்சு. அதுபோக கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன் சைடு சரியாக தெரியல, B5K ரேஞ்சில் தான் கம்பெனி போட்டிருந்தது. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா 810K யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சேஞ்சஸ் தெரியும், ஆடியோ வந்து ரெண்டுக்குமே சேஞ்சஸ் தெரியும், அதனால் நம்ம எடுத்துகிட்டு ஒரே மாதிரி போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த NTC பார்த்திங்கன்னா இவங்க இந்த இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதுக்காண்டி. எப்படின்னா சென்ஸ் பண்ணி ஒன்று வந்து ஃபேனுக்காண்டி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் ஆகிறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க, ஹீட் ஓவர் ஆச்சுன்னா ப்ரொடெக்ட் ஆகிறதுக்காண்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது யூஸ் பண்ணிங்கன்னா அது வேல்யூ ஒன்று தான், 10Kன்னு போட்டிருந்தாங்கன்னா வேல்யூ ஒன்று தான். ஆனால் என்னென்னா இது வந்து ஹீட் வந்து இதில், அதாவது ஹீட் சிங்கில் இருக்க ஹீட் வந்து வேகமாக இதை அப்சர்வ் பண்ணாது, ஏன்னா இது வந்து லைட் அப்படி உரசின மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நல்லா கிரிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஹீட் சிங்கோட ஹீட்டு வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். இது இப்படி தான் போடணும், இது மாதிரி போடக்கூடாது, எங்கேயோ போட்டிருக்காங்க வேலை பார்த்த இடத்துல. அப்படி இது மாதிரி போடுற பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆனாலுமே ஃபேன் ஓடாது, அந்த ட்ரிப்பும் ஆகாது, அதனால் ஆம்பு வந்து போர்டு வந்து ஃபால்ட்டாக தான் செய்யும். வந்து நம்ம எடுத்துகிட்டு அதெல்லாம் மாற்றி போட்டாச்சு. இப்போ வந்து நார்மலாக ஹீட் ஆனாலுமே கரெக்டாக அந்த ஹீட் ஆனவுடனே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். அதேமாரி குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சர் ஏறின உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆம்பு ஆன் பண்ணி ஒரு ஆடியோ டெஸ்ட் பார்த்துருவோம். லைனில் தான் இருக்குது. ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள், ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ பொட்டேஷன்லேருந்து இதுக்கு வந்துருச்சு. வந்து வாங்க ஒரு சாங் ப்ளே பண்ணிடுவோம். என்ன கல்வி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமைகள் குமைந்து கிடக்கும் இந்த இது வந்து ஒரு சேனலு, இது கொஞ்சம் நான் ஃபால்ட்டு வந்து அதிகம் இல்லைன்னு சொன்ன சேனலு. இது வந்து நம்ம ஃபால்ட்டு பார்த்த சேனலு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. ஆம்பு வந்து ஃபுல் சர்வீஸ் முடிச்சாச்சு. இது மாதிரி உங்களுக்கு எதுவும் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆம்புக்குமே பார்த்திங்கன்னா போர்டு வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாமல் கஸ்டமருக்கு வந்து அதே போர்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தான் பர்ன் ஆகி அந்த ட்ராக் வந்து போயிருக்கும், அதுக்காண்டி நம்ம புது போர்டு போடணுமான்னு சில பேர் யோசிப்பாங்க. அதனால் நம்ம அதையுமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இதுலேயுமே இத்தனை டிரான்சிஸ்டர் மாற்றிருக்கோம்ல, இது ஒரிஜினாலிட்டியாக போட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. நம்ம வாங்கி போடுற பொருள் தரம் இல்லாததுனால தான் மேக்ஸிமம் அடுத்தடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன இப்போ தான் பார்த்துட்டு போனோம், அதுக்குள்ளே இப்படி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வேலை பார்த்து கொடுத்தாலுமே இன்னும் ஓடும், ஒரு பிரச்சனைலாம் ஓடும். அவங்க சப்போஸ் வந்து ஸ்பீக்கர் லைன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணால், மற்றபடி ஓவர்லோடு இது மாதிரி கொடுத்தா மட்டும்தான் ஆம்பு ஃபால்ட் ஆகும். வோல்டேஜ் வந்து ஹையாக கொடுத்துருப்பாங்க சில நேரம், அதாவது ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அது மாதிரி பிரச்சனை வந்தால் மட்டும்தான் ஃபால்ட் வரும், மற்றபடி எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. தைரியமாக நீங்கள் பயப்படாமல் இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணி
அதாவது இந்த ட்ராக்கெல்லாம் போனதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம அது மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் யாருக்கும் போர்டெல்லாம் அதிகமாக மாற்ற மாட்டோம், இருக்க போர்ட்லேயே தான் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. எல்லாமே கொரியர் சர்வீஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் சென்னை அங்கேருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க, நிறைய பேர் அங்கேருந்தும் சென்ட் பண்ணியிருக்காங்க, அமுச்சிருக்கோம். நாங்களும் வேலை பார்த்து முடிச்சு அமுச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு சிலவருக்கு தயக்கமாக இருக்கும், இங்கே லாங்கில் இருக்கே, எப்படி நம்ம கொண்டு பொருள் இது இங்கே போட்டுருவோம், அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம், எதுவும் இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. அந்த ஒரு டென்ஷன் யாருக்கும் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பார்சல் வந்துச்சுன்னா 1 or 2 டேஸில் செக் பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம அட்டன் பண்ணி திருப்பி நம்ம பார்சல் பண்ணி விட்ருவோம். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.